எழுதல ஆனா படிச்சு போடுவோமா. மகள் மகள் அன்புள்ளவர்களுக்கு. அப்ப இந்த வாட்டி பொம்பளை புள்ள பிறந்துச்சு, நீ வருத்தலாம் படாத. அடுத்த வாட்டி கண்டிப்பா ஆம்பளை புள்ளதான். எடியே விஷயம் தெரியுமா, இந்த வாட்டியும் பொம்பளை புள்ளதானா. அப்ப நான் சொல்ற சாமிய நீயும் கும்பிடுப்பா. அடுத்த வாட்டி கண்டிப்பா ஆம்பளை புள்ளதாங்கிற. அப்படியே சாத்து வாய. யாரு இப்படிலாம் சொல்லிட்டு தெரியுறா. பிறகு பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா இப்படிலாம் பேசுறதுதான் காலகாலமா வழக்கங்கிற. அடேங்கப்பா, இந்த வழக்கத்தை உருவாக்கின வெங்காயம் நீதானோ. சத்த அங்க பாரு, நல்லா பாக்கலாம் பாரு. எமோ என்னமோ உன்ன மாதிரி பாத்துக்க ஆளே இல்லன்னு சொன்ன. இந்தா என் மக வந்துட்டா பாரு. இந்தாயா, இனிமே உனக்கு பொண்டாட்டி எல்லாம் கண்ணுக்கா தெரிய போறேன். உன் மவ பின்னாடியே தானே சுத்திட்டு தெரியவ. எடியே, என் வம்சத்தை பாதுகாக்க எனக்கு பேத்தி பிறந்திருக்கிறா பாரு, பாத்துட்டு போடியே. இதெல்லாம் விடியா. தன்னோட மகளை முதல்ல கையேந்தின அந்த மனுஷனோட உணர்வை நான் வரி வரியா பேசுறேனே, என்னால கூட விளக்கி சொல்லிட முடியாது. அது அந்த மனுஷனுக்கும் குடுக்குன்னு பாக்குது அந்த குட்டி கண்ணு. அவரோட மவளுக்கு மட்டும்தான் விளங்கும். 1000 சொத்துக்களுக்கு அவள் சொந்தமா என்று தெரியவில்லை. என் உயிருக்கு அவள் மட்டுமே சொந்தம். இப்படிக்கு கேப்ரெல்லா.